வணக்கம் மக்களே, வெல்கம் டு ஃபைண்டிங் வேஸ். நான் உங்கள் தினேஷ். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, பிக் பாஸ் டே 65 அண்ட் எபிசோட் நம்பர் 66ஓட ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். ஸோ இன்றைக்கி மார்னிங்கே கலவரத்தில் தாங்க ஆரம்பித்தாங்க. ஸோ என்னெல்லாம் சண்டை நடந்துச்சுன்றதை ஃபுல்லாக வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் வாங்க. மார்னிங்கே வந்து இந்த காஃபி டீலாம் போடுறதுக்கு ஜாக்லின்னு, நம்ம தீபக்கு, மஞ்சுரி இவங்கெல்லாம் வந்து கிச்சனில் ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க. அப்போது வந்து அருண் வந்து உள்ளே வராது போல். அப்போ தீபக் வந்து சும்மா ஜாலியாக தான் பேசினார். ஏன்னா நேற்று அவங்க சமாதானம் ஆகிட்ட மாதிரி தான் இருந்துச்சு. அப்போ தீபக் வந்து ஜாலியாக வந்து வாங்க ட்விஸ்டர், குட் மார்னிங், என்ன பண்ணுறீங்க அப்படின்னு பேசும்போது இவர் நேற்று வச்சுருந்த பகையை வந்து ஃபுல்லாக எடுத்து பேசுகிறாரு. என்னென்னா, வாங்க ஸ்கில்டு ஒர்க்கர், வாங்க நீங்கள் என்ன பண்ணுறீங்க, எப்படி 3000 வச்சு சமைக்கிறீங்கன்னு ஒரு மாதிரி அவர் வந்து நேற்று நடந்ததே இன்னும் மறக்காமல் அந்த வன்மத்திலே சுற்றிட்டுருக்காருன்னு தெரியுது பச்சையாக பார்க்குறதுக்கு. ஸோ அப்படியே ஆரம்பித்தார். பேச்சு போக 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 அவர் வந்து ஃபுல் வன்மத்தையும் தீபக் மேலே இறக்க ஆரம்பித்தார். தீபக்கும் உடலை சும்மா சும்மா பயங்கரமாக லெஃப்ட் ரைட்டுன்னு வாங்கிட்டார். நான் ஏதோ ஒன்று பேச வரேன், அதை வந்து ஏன் இந்த மாதிரி திருப்புற, ஸோ உனக்கு ஒரு வார்த்தை கிடச்சுன்னா அதை வச்சே வந்து இது பண்ணுவியா அப்படின்ற மாதிரி தீபக் கேட்குறாரு. அதுக்கு அருண் வந்து ஆமாம், நீங்கள் ஒரு ஜாக்சன் தர, நீங்கள் சொல்கிறதெல்லாம் கேட்கணுமா அப்படின்ற மாதிரி திரும்பி பேசுகிறாரு. ஸோ காலையிலேயே வந்து கலவர பூமியாக தான் பிக் பாஸ் இருந்துச்சு. அதை நம்ம நல்லா பார்த்தோம். காலையிலே கண்டென்ட் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஆஹா, இன்றைக்கி சரியான கண்டென்ட் தான் இருக்குதுன்ற மாதிரி தான் இருந்துச்சு. ஏன்னா மார்னிங்கே ஆரம்பிச்சிட்டாரு. ஏன்னா நேற்றுலேருந்தே பார்க்கும்போது அருண் ஒரு மாதிரி ஏதாவது இப்போ இந்த வாரத்துலேருந்து நம்ம தான் இருக்கணும் அப்படின்ற மாதிரி ஏதோ பிளான் பண்ணிட்டாரா, என்ன எதுக்குன்னே தெரியல, ஏதோ தேவையில்லாத சண்டையை க்ரியேட் பண்ணுற மாதிரி இருக்குது. பத்தாவதுக்கு இவர் பேசினது தப்புன்றது அங்கே இருக்க எல்லாருமே சொல்கிறாங்க. ஸோ மொத்தமாக எல்லோரும் என்ன சொல்கிறாங்கன்னா, அருண் பண்ணது தான் தப்புன்னு ஒரு ஸ்டாண்டை எடுத்து நிற்கிறாங்க. அதில் சௌந்தர்யாலாம் இந்த வாட்டி செம்மையாக, எப்பவுமே சவுண்டு பண்ணுறது நிறைய இரிட்டேட்டிங்காக தான் இருக்கும். பட் இந்த வாட்டி வந்து ரொம்ப எப்படி கட் அண்ட் ரைட்டாக சொன்னாங்க. எப்போ அருண் இந்த ஃபேஸ் தெரியறதுக்கு 60 நாள் ஆயிருக்கலான்னு. ஏன்னா அருண் தான் எப்பவுமே ரொம்ப நல்லவர், அந்த மாதிரியே ஒரு ஃபேஸ்லேயே தான் இருந்தார். நான் வந்து எல்லாருக்கிட்டையும் கைண்டாக தான் பேசுவேன், யாருக்கிட்டையுமே அக்ரெஷன்லாம் காட்ட மாட்டேன்ற மாதிரி ஃபேஸில் தான் ஒரு ஸ்டார்டிங்லேருந்து ப்ளே பண்ணிட்டு வந்தேன். ஆனால் இப்போ வந்து சவுண்ட் வந்து அங்கேருந்து சொல்கிறாங்க, இப்போ இந்த மாதிரி அருண் இது வரைக்கும் பார்த்ததே இல்லையேன்ட்டு. தெரில, சவுண்டுக்கு திடீர்னு என்ன ஆச்சுன்னு தெரில. அந்த கோவா கேங் அப்படி உடச்சதுலேருந்து சவுண்ட் ஒரு மாதிரி கிளியராக ப்ளே பண்ணுற மாதிரி தான் இருக்குது. ஸோ இந்த பிரச்சனை நடந்து முடிஞ்ச அருண் வெளியில் போயிட்டார், தீபக் ஒரு சைடு போயிட்டார். தீபக் சொல்லும்போது என்ன சொன்னார்னா, இவங்ககிட்ட போய் நேற்று நான் சாரி, ஆக்சுவலாக நேற்று நடந்ததில் போய் சாரி கேட்டிருப்பாரு. நேற்று நான் போய் சாரி கேட்டதான் தப்பு, இவன்கிட்ட கேட்டிருக்கவே கூடாது. இவன் வந்து இப்போ திருப்பி அதே தீபக்கு உள்ள என்ன ஆயிடுச்சுன்னா, எங்கே இது வெளியில் தப்பாடுமோன்ற ஒரு பயம் வந்துருச்சுன்றது கிளியராக தெரிஞ்சிச்சு. ஏன்னா அதுக்கப்புறம் அருண் வந்து போய் விஷால் கிட்ட விஷால் வந்து கேட்பார் அருண் கிட்ட, டேய் அவர் பண்ணதும் தப்பு, நீ பண்ணதும் தப்பு, நீ ஹேர்ட் ஆகிட்டனோடனே இதுனா எங்கள் 2 பேருக்குள்ள பர்சனல் மாதிரி அப்படி இப்படின்னு பேசி விஷாலையே வந்து ஒரு மாதிரி பேசிடுவார் அருண். ஸோ வந்து விஷால் அப்படியே போயிடுவார். என்ன எது பேசினாலும் ஒரு மாதிரி சண்டை போடணுன்ற ஒரு இன்டென்ஷன் வரவங்கிட்ட போய் எதுவுமே பேச முடியாதுல்ல. இவர் தான் அந்த மோடில் இருக்கிறாருல, அது கீப் அப் பண்ணுன்றதுலேயே வந்து ஒரு மாதிரி விஷாலை சொல்லிட்டாரு. விஷாலும் கம்முன்னு வந்துட்டார். அதுக்கப்புறம் என்னாச்சுன்னா, தீபக் என்ன நினச்சான்னு தெரியல. ஏன்னா அவர் சொன்னது வந்து வெளியில் எங்கே தப்ப கன்வே ஆகிட போகுது இவன் பண்ணுறதுனால அப்படின்னு நினச்சிட்டு நம்ம அருண்கிட்ட போய் சாரி கேட்டு திடீர்னு அழ ஆரம்பிச்சிடுறாரு. ஏன்னா அப்பயே தெரிஞ்சிருச்சு அவர் வந்து அவர் சொன்னதை வந்து இவன் வேற மாதிரி பேசுறான்னா, அவர் ட்விஸ்டர் அப்படின்ற போதே தெரிஞ்சிச்சு. அவரோட வார்த்தையை வந்து இவர் வேற மாதிரி கிரியேட் பண்ணுறாரு. ஸோ அது வெளியில் தப்பாக போச்சுன்னா இவருக்கு எங்கே பேக் ஃபயர் ஆட போகுதுன்னு பயன்ட்டார். ஸோ அது பச்சையாக தெரிஞ்சிச்சு. இதுக்கு நடுவில் வந்து ரஞ்சித் சார் எதுக்கு அழுதாருன்னே தெரியல. அவரோட தனி பர்ஃபார்மன்ஸை போட்டுட்டு இருந்தார். ஏன்பா சாமி இங்கே அப்பா பர்ஃபார்மன்ஸை போடுன்ற மாதிரி இருந்துச்சு. ஸோ அதோட அந்த பிரச்சனை வந்து முடிஞ்சு 2 பேரும் கட்டி பிடிச்சி சேர்ந்துட்டாங்க. இது தூரத்துலேருந்து பார்த்த விஷயம், ஏண்டா உங்ககிட்ட ஆறுதலாக பேச வந்த என்ன நீ மார்க் பண்ணிவிட்டு அங்கே போய் ஜாயின் பண்ணிட்டியாடான்ற மாதிரி ஒரு ஃபீலிங் கொடுத்துட்டு இருந்தார். பாவம் தனியாக புலம்பிட்டு இருந்தார். ஸோ வந்து மார்னிங் வந்து ஆக்டிவிட்டி அந்த டாஸ்கோட இதை வந்து அனுப்புகிறாங்க லெட்டர். ஸோ டாப் 8 கண்டஸ்டன்ட்ஸ் யார் அப்படின்றத வந்து உங்களுக்குள்ளே வந்து நீங்களே முடிவு பண்ணி சொல்லுங்கள் அப்படின்ற மாதிரி பிக் பாஸ் சொல்லிடுறாரு. ஸோ டாப் 8 கண்டஸ்டன்ட்ஸ் வந்து எல்லோரும் ஒரு ஆளாக போய் நிற்கிறாங்க. ஸோ ஓட் படி தான் வந்து எல்லாரையுமே சொல்கிறாங்க. ஸோ அதில் வந்து முத்து, ஜாக்கு, ஜெஃப்ரி, தீபக்கு, மஞ்சரி, விஷால், தர்ஷிகா, ஸோ இவங்க 8 பேர் வந்து இருக்காங்க. அதே மாதிரி பாட்டம் 7 மற்ற எல்லாருமே வந்து பாட்டம் 7ல் வந்து போயிடுவாங்கன்ற மாதிரி சொல்லிட்டாங்க. ஸோ இதில் என்ன நடந்துச்சுன்னா,
இந்த டாப் 8ல சொன்னதுல வந்து சில பேருக்கு வந்து அதில் ஒரு முரண்பாடு இருந்துச்சு. அது யாரும் பார்த்தா அன்ஷிதா வந்து அருணுக்காக பேசுறாரு, ஏன்னே தெரியல. ஏன்னா அருணே அவர் நல்லா தான் பேசுவார் ஆல்ரெடி. ஆனால் இவங்க என்ன பண்ணாங்க, அருணுக்காக பேசுகிறேன் அப்படின்ற மாதிரி ஒன்று பண்ணாங்க. அது ஏன் அந்த சீனை கிரியேட் பண்ணாங்கன்னு தெரியல. ஸோ என்ன சொல்கிறாங்கன்னா, விஷால் தர்ஷிகாவை விட அருண் வந்து ரொம்ப டிசர்வ்னு நினைக்கிறேன் டாப் 8ல அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. அது உடனே முத்து என்ன சொன்னார், ஓகே 2 பேரையும் நிற்க வைப்போம். விஷால் என்ன சொல்கிறாரு, நான் வரல டாப் 8ல, நான் கீழே இருக்கேன் அப்படின்றாரு. ஸோ அருண் என்ன சொல்கிறாரு, இல்லை நானும் வரல, நானும் கீழே இருக்கேன், பாட்டம்லேயே இருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. சரி 2 பேரும் போய் எழுந்து நில்லுங்க, நீங்கள் ஏன் டாப் 8ல வரணுன்ற மாதிரி பேசுங்க. ஸோ யாருக்கு ஓட்டு போடுறதுன்னு திருப்பி ஒரு ஓட்டிங் கண்டக்ட் பண்ணி முடிவு பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொன்னோன்னே அன்ஷிதா ஓகேன்னாங்க. ஆனால் அதுக்குள்ளே நம்ம சாமி உள்ளே போது, முத்து உனக்கு என்ன பிரச்சனை, அதெல்லாம் நீ சொல்லாத, அதான் முடிஞ்சிச்சுல அப்படின்ற மாதிரி முத்து வந்து எதுவுமே அவர் முடிவு பண்ணிட்டார் போல. முத்துவும் தீபுக்கும் சேர்ந்து நம்ம கேப்டன்சியை சேர்ந்து பார்த்துக்கிறாங்க. இது என்னோட கேப்டன்சி, நான் தான் ஏதாவது பேசணுமேனு பேசின மாதிரி இருந்துச்சு. எனக்கு தெரிஞ்சு இன்றைக்கி அவரோட ஒரு முட்டையை போட்டிருப்பாங்க. ஜஸ்ட் மிஸ்ல தலைவர் எஸ்கேப் ஆயிட்டாரு. ஸோ வந்து ஃபைனலாக முடிவு பண்ணி இவங்க தான் டாப் 8 பாட்டம் 7ன்றதை முடிவு பண்ணிட்டாங்க. ஸோ இந்த டாஸ்க் முடிஞ்ச உடனே பவித்ரா ஆரம்பிக்கிறாங்க முத்து கிட்ட, இந்த மாதிரி நான் சொல்ல வரதே நீங்கள் யாருமே கன்சிடரே பண்ணல. ஏன்னா அவங்கள வந்து அந்த டாப் 8ல வந்து யாருமே வந்து சொல்லலை. ஒரு 4 ஓட்டு தான் அவங்களுக்கு வந்துச்சு, மற்ற எல்லாருக்குமே அதிகமாக ஓட்டு வந்துச்சு, இவங்களுக்கு ஒரு 4 ஓட்டு தான் வந்துச்சு. அது எல்லாருமே பண்ண ஒரு விஷயம். ஆனால் அவங்க வந்து என்ன சொல்கிறாங்க, முத்து தான் வந்து இதை வந்து இது பண்ணது, அவர் சொல்கிறதுனால தான் வந்து நான் பேசுறது எதுவுமே கன்சிடர் பண்ணிக்கல. ஸோ அதனால் வந்து எனக்கு அப்படி தோணுது இந்த மாதிரி சொல்லணும். முத்து கிளியராக சொல்லிட்டாரு, ஏம்மா நீ பண்ணாத, நீ சொன்னதை வந்து கன்சிடர் பண்ணலன்னா அங்கே யாருமே உட்காந்துருக்க மாட்டாங்க. இங்கே இப்போ நான் சொல்கிறத தான் வந்து எல்லாரும் கேட்குறாங்களா, நீ சொல்லு, நான் சொல்லி தான் வந்து எல்லாரும் கேட்குறாங்கன்னா அப்போ நான் சொன்னால் எனக்கு எல்லாரும் கப்பை தூக்கி கொடுத்துருவாங்களா, இப்போ நான் சொன்னால் தான் எனக்கு ஓட்டு போடுவாங்களா, அந்த மாதிரிலாம் இல்லை. எல்லாருக்குமே ஒரு ஒரு அபிப்பிராயம் இருக்கும். ஸோ அவங்கவுங்க அபிப்பிராயத்துக்கு நான் பொறுப்பாக முடியாது. அவங்க ஒன்று சொல்லலைன்னா அது எல்லாருமே தான் சொல்லலை, நீ சொன்னதை கன்சிடர் பண்ணும், ஆனால் அது யாருமே அக்செப்ட் பண்ணலன்றது வேற அப்படின்ற மாதிரி கிளியராக பேசினாரு. ஸோ அதோட அதுக்கு வந்து நான் சௌந்தர்யா வந்து கரெக்டாக என்னன்னு தெரியல அவங்களுக்கு, இப்போலாம் வந்து முத்து சொல்கிறான், அவன் இன்னைக்கு தான் கரெக்டாக பேசுகிறான், இவன் என்ன சும்மா சொன்னதே சொல்லிட்டு இருக்கா, ஓட்டுப்படி வரலன்னா அவன் என்ன பண்ணுவான், அவங்ககிட்டயே போய் பிரச்சனை பண்ணிட்டு இருக்க மாதிரி சௌந்தர்யா சொன்னாங்க. மேனேஜர் விசஸ் லேபர்னு ஃபேக்ட்ரி டாஸ்க் ஆரம்பிக்கிறாங்க. இதுக்கு வந்து என்ன ரூல்ஸ் அப்படின்றது பிக் பாஸ் வந்து அனுப்புகிறார். ஸோ ரூல்ஸ்லாம் என்னென்னன்றது, 3 சைக்கிள் வெளியே இருக்கும். ஸோ அந்த 3 சைக்கிளில் வந்து ஒன்று வாட்டரு, வெசல் வாஷிங்க்கு அந்த வாஷ்ரூமு ரெஸ்ட் ரூம் இதுக்கெலாம் வந்து தனி வாட்ரு, அப்புறம் கேஸ் கனெக்ஷன், இந்த எல்லாமே வந்து இந்த 3 சைக்கிளை வந்து ரன் பண்ண முடியுமா தான் ஒர்க் ஆகுன்ற மாதிரி சொல்லிட்டாங்க பிக் பாஸு. அதுக்கு வந்து மேனேஜர்ஸ்னு ஒருத்தங்க இருப்பாங்க, அவங்க வந்து அந்த ரூல்ஸ் எல்லாம் போடுவாங்க. இந்த மேனேஜர்ஸ் யாருன்னு பார்த்தா இந்த டாப் 8ல இருக்கவங்க தான் அந்த மேனேஜர்ஸ். ஸோ அவங்க சொல்கிறத வந்து இந்த பாட்டம் 7ல இருக்கவங்க வந்து கேட்கணும் அப்படின்றது தான் ரூல்ஸு. ஸோ ஷார்ட்டாக தான் ரூல்ஸ். ஸோ எல்லாம் வெளியில் வந்து இந்த மாதிரி கிச்சன் வேலை ஆரம்பிக்கணும்னு சொல்லிட்டு எல்லாரும் வேலையை பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க, லேபர்ஸ்லாம். இந்த டாஸ்க் ரன் ஆகிட்டே இருக்கும்போது அருண் என்ன பண்ணுறாரு, உள்ளே வந்து வி ஆர் நாட் பெக்கர்ஸ், வி ஆர் லேபர்ஸ், எதுக்கு அதை பண்ணார்னே தெரியல. ஏன்னா அவர் வந்து முடிவு பண்ணிட்டார் போல, இந்த வாரம் ஃபுல்லாக நான் தான் இருக்கணும் அப்படின்னு. ஸோ வந்து அவர் ஒரு புரட்சி பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டார். ஏன்னா டாஸ்கே இப்போ தான் ஆரம்பிச்சிருக்கு, அதுக்குள்ளே உங்கள் வேலையை எடுத்த உடனே ஒரு டாஸ்கில் வந்து இந்த நடுவில் நீங்கள் யாரும் உங்கள் சுயமரியாதைன்னு ஒரு மாதிரி எல்லாரையும் மேனிப்புலேட் பண்ண ஸ்டார்ட் பண்ணாரு. அது பார்க்கறது பச்சையாகவே தெரியுது, இவர் எதுக்கு இதெல்லாம் பண்ணுறாரு அப்படின்னு. மேபி அவர்கிட்ட தனியாக கூப்பிட்டு கேட்டால் தான் தெரியும் போல் ஏன் இதெல்லாம் பண்ணீங்கன்னு. ஆனால் எதுவும் பண்ணணுமேன்னு சொல்லிட்டு ஆரம்பித்தார். ஸோ இதெல்லாம் இந்த மாதிரி உள்ள வந்து எல்லாரையுமே வந்து பிரெயின் வாஷ் பண்ணிட்டு இருக்காரு, இந்த மாதிரி அவங்க சொல்கிறான்றதெல்லாம் பண்ணிட்டு இருக்காதிங்க அப்படின்னு. இந்த பிரச்சனை போயினே இருக்கும்போது நேராக முத்து உள்ளே வந்தார். ஸோ என்ன சொல்கிறாருன்னா, முத்து ரூல்ஸ் சொல்கிறாரு. ரூல்ஸில் வந்து மேனேஜர்ஸை வந்து சார் இல்லை மேடம் இப்படின்னு தான் நீங்கள் அட்ரஸ் பண்ணணும், இதுதான் முதல் ரூல். 2வது ரூல் யார் என்னென்னா, உங்களுக்கான யூனியன் லீடரை மேனேஜர்ஸ் தான் செலக்ட் பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி சொன்னோன்னே அருண் வந்துட்டார். அது எப்படி யூனியன் லீடரை வந்து நீங்கள் எப்படி செலக்ட் பண்ணுவீங்க, யூனியன்றது எங்களுக்கான ஒரு விஷயம், கரெக்டாக சொன்னார். அது வந்து அருண் சொன்னது வந்து இது ஒரு கரெக்டான பாயிண்ட். அதே மாதிரி முத்து மேலே என்ன தப்புனா, இதை வந்து டிஸ்கஸே பண்ணாமல் அவரே வந்து ஒரு மாதிரி ஆர்வ குளரில் சொன்ன மாதிரி இருந்துச்சு. நேராக வந்துட்டு ரூல்ஸை சொல்கிறேன்னு. ஏன்னா அங்கே எல்லாரும் மேனேஜர்ஸையும் டிஸ்கஸ் பண்ணிட்டு தான் இதை பண்ணணும். இவர் என்ன பண்ணிட்டாரு, பேசிட்டு இருக்கும்போது இவரே உள்ளே வந்து நானே ரூல்ஸ் சொல்கிறேன், ஏன்னா நானும் மேனேஜர் தானே சொன்னார். ஏன்னா அவர் பாயிண்ட் ஆஃப் வியூலனா நானும் மேனேஜர், ஸோ நானும் ரூல்ஸ் போடுவேன் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. பட் இதை வந்து டிஸ்கஸ் பண்ணிட்டு சொல்லியிருந்தா ஹெல்த்தியாகவே முடிஞ்சிருக்கும்னு ஒரு கருத்து.
ஆனால் அவர் வந்து சொல்லிட்டாரு. சொன்ன உடனே அருண் வந்து யூனியன் லீடர் வந்து யூனியன்ஸ்க்கானதுன்னு கரெக்டாக தான் சொன்னார். ஏன்னா எல்லா இடத்துலையும் எடுத்தாருன்னா அதுக்கு வந்து ஒரு பிரச்சனையே பண்ணிட்டார். இவர் எப்படி இதெல்லாம் பேசுவார் அப்படின்ட்டு 2 பேருக்குள்ள சண்டை ஆகிடுச்சு. சண்டை முத்தி போயிடுச்சு பெருசாக. இவர் வந்து சீப்போ அப்படின்ற மாதிரி ஏதோ சொல்லிட்டார் முத்துவை பார்த்து. முத்துக்கு டக்குன்னு சருன்னு ஏறிச்சு. என்னது போவா என்ன பேசுகிறா அப்படின்ட்டு ஒரு மாதிரி 2 பேருக்குள்ளேயும் செம்ம ஃபைட்டு. அந்த ஃபைட் நடந்தது. இவர் சாமி உள்ளே போந்து ஐயோ ஐயோன்னு கத்துறாரு. திடீர்னு கையெல்லாம் எடுத்து கும்புறாரு. அவருக்கு என்ன பயம்னா எங்கே முட்டையை இவங்க பேசுறதுல தர்சிகாவை பார்க்குறாரு. எட்டி முட்டையை எடுத்துமே உடச்சிட போதுன்னு சொல்லிட்டு உள்ளே போந்து ஏதோ பண்ண பார்க்குறேன். ஆனால் எல்லாரும் கிளாஸ் ஆகிட்டாங்க. ஸோ என்ன சொல்கிறாங்கன்னா, மேனேஜர்ஸ் நாங்கள் ரூல்ஸ் போடுவோம், அதை வந்து நீங்கள் ஒபே பண்ணி தான் ஆகணும். அது வந்து இந்த டாஸ்க் லெட்டரில் இருக்குது, அதை பார்த்துட்டு தான் சொல்கிறீங்கன்னா, இல்லை நாங்கள் வந்து அதை அப்போஸ் பண்ணுவோம். இவர் அருண் வந்து என்னென்னா இன்னைக்கு முடிவு பண்ணிட்டார், இவனுங்க என்ன சொன்னாலும் நான் அதுக்கு ஆப்போசிட்டாக தான் நிற்பன்றது வந்து கிளியராக முடிவு பண்ணி பேசினார். அது பச்சையாக தெரிஞ்சிச்சு. இந்த மாதிரி நீங்கள் என்னென்னா சொல்லுங்கள், நாங்கள் சொல்லதான், சரி நீங்கள் போய் முதல்ல டிஸ்கஸ் பண்ணிட்டு வாங்க, அதுக்கப்புறம் நான் பேசுகிறோம் அப்படின்ற மாதிரி சொன்னார். போகும்போதும் ஒரு மாதிரி முத்து மார்க் பண்ணிகிட்டே தான் இருந்தார். அவர் நேற்றே வந்து முத்து கிளியராக சொன்னார், ஒரு தப்பு நடக்குதா நீ செட்டிலாக ப்ளே பண்ணு, அப்போ தான் அவங்க பண்ணுற மிஸ்டேக் தெரியும். நீ வந்து அவங்க பண்ணுறது டபுள் மடங்காக பண்ணினா உன் பக்கம் தான் திரும்பணும்னு கரெக்டாக சொன்னார். அது இன்னும் அவர் மூளைக்குள்ளே போய் எட்டில் போல. ஸோ அதே தான் அவர் திருப்பி என்ன சொன்னார், என்ன சிவாஜி என்ன மாதிரி சிரிச்சுன்னு இருக்கான் பாருன்னு ஒரு மாதிரி சொல்லிகிட்டே இருந்தார் கிண்டல் பண்ணி. ஸோ வந்து இவங்க கூப்பிட்டு போயிட்டு நம்ம வந்து மேனேஜர்ஸ்லாம் டிஸ்கஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க, இந்த மாதிரி என்னென்ன ரூல்ஸ் போடலான்னு சொல்லிட்டு. ஸோ திருப்பி வந்து ஒரு 6 ரூல்ஸை ஃபார்ம் பண்ணிக்கிறாங்க மேனேஜர்ஸ் வந்து, நாங்கள் தான் ஃபாலோ பண்ணுவோம். ஸோ இதில் வந்து அந்த யூனியனுக்கு என்ன சொல்கிறாங்கன்னா, நம்ம ஒரு 3 பேரை செலக்ட் பண்ணுவோம் இந்த வாட்டி. அதாவது லேபர்ஸ் வந்து ஒரு 3 பேரை செலக்ட் பண்ணிட்டோம், அதுலேருந்து நம்ம ஒரு ஆள் எடுக்கலாம். ஏன்னா நமக்கு வந்து ரூல்ஸ் இதில் போடுறத தவிர நம்மளால் வேறு எதுவுமே பண்ண முடியாது. நம்மக்கிட்ட இருக்கிற ஒரே பவர் அந்த ரூல்ஸ் போடலான்றது தான். ஸோ ரூல்ஸ் நம்ம போட்டு தான் ஆகணும். நம்ம அதை வந்து இதில் தான் நம்ம காட்ட முடியும். இவங்க சொல்கிறது வெளியில் இருக்க ஃபேக்ட்ரிஸ்க்கெலாம் வந்து யூனியன் அவங்களாம் இது பண்ணுறதுலாம் வந்து கரெக்டு தான். ஆனால் இது பிக் பாஸ் வீட்டில் இருக்க ஃபேக்ட்ரி, இந்த ஃபேக்ட்ரிக்கு வந்து நம்ம ரூல்ஸ் செட் பண்ணுன்றது பிக் பாஸே சொல்லியிருக்காருன்னு ஒரு மாதிரி வேலிடான பாயிண்ட் தான் எடுத்து வச்சார். சரி ஓகேன்னு எல்லாரும் அக்செப்ட் பண்ணிவிட்டு போய் ஒரு டீம் மீட்டிங் வைக்கலாம் அப்படின்ற மாதிரி ஆரம்பித்தாங்க. ஸோ வந்து டீம் மீட்டிங் ஆரம்பிக்கிறாங்க. ஸோ டீம் மீட்டிங்கில் வந்து எல்லாரையும் கூப்பிட்டு உட்கார வச்சு ரூல்ஸை சொல்கிறாங்க. ஆனால் லேபர்ஸோட மண்டையை ஃபுல்லாக இவர் பிரெயின் வாஷ் பண்ணதுனால யாருமே அந்த ரூல்ஸ்க்கு எதுக்குமே வந்து ஒத்து வர மாட்டாங்க. லைக் என்னென்ன மாதிரி ரூல்ஸ்னால், லேபர்ஸ் எல்லோரும் ஹெல்மெட்லாம் வேர் பண்ணணும். அது வந்து ஏங்க ஒரு லேபராக இருந்தீங்கன்னா ஹெல்மெட் போடணும், ஜாக்கெட் போடணும்னு சொல்லுவாங்க. இல்லை நாங்கள் வெயிலாக இருக்குது நாங்கள் போட மாட்டோன்ற மாதிரி இவங்க சொல்கிறாங்க. அது தப்பு தான். ஸோ அந்த மாதிரிலாம் நீங்கள் சொல்லக்கூடாது. அதே மாதிரி யூனியன் லீடரை வந்து நாங்கள் தான் செலக்ட் பண்ணுவோம், நீங்கள் யாரும் அதை சொல்கிறதுக்கு இல்லைன்ற மாதிரி அந்த மாதிரி ஒரு பிரச்சனையாக சொல்லிகிட்டே இருக்காங்க. இவங்க எதுக்கு தான் ரூல்ஸை போடுறதுனே தெரியாமல் அவங்க மாதிரி முடிச்சுட்டே. ஸோ வந்து இந்த மீட்டிங் ஃபஸ்ட்டு ஒரு இது முடிஞ்சிருச்சு. திருப்பி வந்து நாங்கள் பேசிட்டு கூப்பிட்றோன்ற மாதிரி இவங்கெல்லாம் சொன்னாங்க. லேபர்ஸ்லாம் வந்து நாங்கள் வந்து இதை டிஸ்கஸ் பண்ணிவிட்டு நான் உங்களுக்கு என்ன ஆன்சருன்றதை சொல்லியிருந்தாங்க. ஸோ முடிஞ்சிருச்சு. திருப்பி வந்து மீட்டிங்க்கு வராங்க. மீட்டிங்க்கு வரும்போது வரத்துக்கு முன்னாடி ஒரு சம்பவம் நடந்துச்சு. அதுக்கு முன்னாடி என்னென்னா, ராணவக்கிட்ட வந்து ஹெல்மெட் போட சொல்லி விஷால் சொல்கிறாரு. அதுக்கு வந்து ராணவ வந்து இல்லை என்னால் போட முடியாதுன்ற மாதிரி சொல்கிறாரு. அப்போ வந்து சௌந்தர்யா வந்து என்ன சொல்கிறாங்க, போடணும் அதான் ரூலு அப்படின்னும் போது, இல்லை என்னால் போட முடியாதுன்னும் போது, அப்போ நீ ரெஸ்ட் ரூமுக்கு வந்தால் நான் உன்னை விட மாட்டேன் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. ஸோ வந்து இவர் ஒரு விஷயம் பண்ணல, நீ பண்ணாதான் விடுவேன்றது அவங்க வந்து அந்த, ஏன்னா அந்த டைமில் வேறு எதுவும் அவங்களுக்கு பவரும் இல்லைன்றது கரெக்டாக தான் சொன்னாங்க சௌந்தர்யா. அதுக்கு உடனே வந்து அவர் ட்ரிகர் ஆகிட்டார். அதே மாதிரி இந்த இது பேசிகிட்டே போயிட்டு இருக்கும்போது இந்த மாதிரி என்னை சௌந்தர்யா இப்படிலாம் சொன்னாங்கன்னு பேசிட்டு இருக்கும்போது முத்து என்ன சொன்னார், ஓகே பவித்ரா ராணுவ கூப்பிட்டு வாங்க, ஏன்னா பவித்ரா தான் யூனியன் லீடராக அப்போதைக்கு வச்சுருந்தாங்க லேபர்ஸ் டீமில். ஸோ ராணுவ கூப்பிட்டு வாங்க நம்ம பேசலான்னு சொன்னாங்க. அவர் ஒன்று இவர் என்ன ஒரு மாதிரி ஆட்டிடியூடாக கூப்பிட்றாரு, கை கட்டிலாம் கூப்பிட்றாருன்ற மாதிரி ஒரு கிளாஷ் அங்கே போயிட்டு இருந்துச்சு. ஸோ வந்து திருப்பி எல்லாருமே வந்து மீட்டிங்க்கு கூப்பிட்டு வாங்க உட்காருங்கன்றாங்க. அப்போது அருண் இவ்வளோ நேரம் சும்மா இருந்தவர் அருண் என்ன பண்ணார், இல்லை நான் வாஷ்ரூம் போகிறேன் அப்படின்றாரு. சரிங்க சீக்கிரமாக போயிட்டு வாங்க அப்படின்னு தான் சொன்னார் முத்து. இந்த கான்வர்சேஷன் ஸ்டார்டிங் பாயிண்ட்டை மட்டும் பாருங்கள், சீக்கிரமாக போயிட்டு வாங்கன்னா. இது வந்து மீட்டிங் நடக்குது, சீக்கிரமாக போயிட்டு வாங்கன்றது காமனாக சொன்னார். உடனே அதை நீங்கள் முடிவு பண்ணக்கூடாதுன்னு ஆரம்பித்து அது எங்கெங்கேயோ கூப்பிட்டு போனார். எனக்கு வந்தால் தான் நான் போவேன், இன்னும் மார்க் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. அதாவது அவர் வந்து ஃபைட்டு போட்டே ஆகணும், இன்றைக்கி வந்து இந்த வீடை உடச்சே ஆகணும், என்னையடா பாட்டமில் தள்ளுறீங்க. அவரை தான் பாட்டம் போனார். ஆனால் வந்து ஒரு மாதிரி உங்களெல்லாம் நான் காலி பண்ணுறேன் பாரு அப்படின்ற மாதிரியே பண்ண மாதிரியே இருந்துச்சு. ஆனால் பாவம் நம்மக்கிட்ட அவர் தான் மாட்டிக்கிட்டாருன்ற மாதிரி தான் இருந்துச்சு.
ஏன்னா அவர் பண்ணது எல்லாமே தேவையில்லாத ஆணி தான், இந்த பிடுங்கினது எல்லாமே தேவையில்லாத ஆணி மாதிரி தான், அவர் பண்ண பிரச்சனை எல்லாமே தேவையில்லாத பிரச்சனை தான். ஸோ வந்து இந்த மாதிரி சொல்லிட்டு போயிட்டாங்க. ஸோ டீம் மீட்டிங்கில் வந்து எல்லாரும் வந்து ஒன்றா உட்காராங்க. உட்காரும் போது முத்து என்ன சொல்கிறாருன்னா, எல்லாருமே பேசாதீங்க, ஒரு ஒரு ஆளாக மேனேஜர்லேருந்து சொல்லுவாங்க, நீங்கள் பேசுங்க, அதுக்கப்புறம் அதுக்கு எக்ஸ்ப்ளனேஷன் தரோன்ற மாதிரி சொல்லுவாங்க. ஸோ வந்து பாயிண்ட் எடுத்து வைக்கிறாங்க. இந்த மாதிரி யூனியன் லீடர்ஸில் வந்து நாங்கள் 3 பேரை வந்து நீங்களே சொல்லுங்கள், உங்கள் சாய்ஸ்க்கு தான் நாங்கள் இறங்கி வரோம், நீங்கள் சொல்லுங்கள், அதுலேருந்து ஒரு ஆள் நாங்கள் வைக்கிறோம் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. அதுக்கு ஃபஸ்ட்டு முடியாது அப்படின்னு அருண் என்னென்னமோ பேசினார், சம்மந்தமே இல்லாத எல்லாத்தையும் பேசிட்டு கடைசியாக பவித்ரா என்ன சொல்லிட்டாங்க, சரி ஓகேங்க நீங்களும் சொல்கிறதுனால நாங்கள் அக்செப்ட் பண்ணிக்கிறோம் 3 பேர் சொல்லும்போது அன்ஷிதா 3 பேர், அன்ஷிதா, பவித்ரா, ராயன் 3 பேரை சொல்லுவாங்க. ஸோ வந்து டீமில் வந்து அன்ஷிதாவை வந்து யூனியன் லீடர்ன்ற மாதிரி ஃபிக்ஸ் பண்ணிடுவாங்க. ஸோ அதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னா, இந்த பெஸ்ட்டு ஒஸ்ட்டு பர்ஃபார்மர் வந்து எங்களுக்கு பிடிக்கல, நீங்கள் என்ன சொல்கிறது பெஸ்ட்டு ஒஸ்ட்டு பர்ஃபார்மர்லாம் அதெல்லாம் நீங்கள் சொல்லக்கூடாதுன்ற மாதிரி ஒரு பாயிண்ட் வந்து வைக்கிறாங்க. ஏன்னா ஒஸ்ட்டு பர்ஃபார்மர்ன்ற மாதிரி இங்கே யாருமே இல்லை, நீங்கள் ஃபஸ்ட்டு பர்ஃபார்மரை கூப்பிட்டு போய் பனிஷ்மெண்ட் மாதிரி வீடு வெசல் வாஷிங்லாம் பண்ணுறது வந்து சரியில்லைன்ற மாதிரி சொன்னாங்க. அதுக்கு வந்து ஆமாங்க, நாங்கள் போட்ட ரூல்ஸை மீறினீங்கன்னா நாங்கள் என்ன பண்ணுறது, எங்ககிட்ட இருக்கிறது ஒரே ஒரு விஷயம் அதுதான், நாங்கள் அதை சொல்லி தான் உங்களை லாக் பண்ண முடியும் அப்படின்னும் போது அந்த கன்வர்சேஷன் போயிட்டு இருந்துச்சு. இல்லை யாருமே ஒத்துக்கல மோஸ்ட்டாக இந்த பெஸ்ட்டு ஒஸ்ட்டு பர்ஃபார்மர்லாம், நீங்கள் பெஸ்ட்டுன்னு தரவானா ஒஸ்ட்டு பெஸ்ட்டுக்கு என்ன சொன்னாங்கன்னா, உங்களுக்கு ஒரு அட்வான்டேஜ், நீங்கள் பண்ணுற வேலையை இன்னொரு ஆளுக்கு மாற்றி விடலாம், இல்லை யாராவது கஷ்டமாக ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்கன்னா அதையும் நீங்கள் மாற்றி விடலாம், ஸ்டாப் பண்ணி விடலாம். ஸோ அதுதான் உங்கள் அட்வான்டேஜ்னாங்க. இவங்களுக்கு வந்து அது எதுக்குமே செட் ஆகலை. அதுக்கப்புறம் வந்து இந்த லேபர்ஸ் ட்ரெஸ்ஸு வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த மாதிரி அங்கே ஒர்க் பண்ணும் போது ஹெல்மெட் வேர் பண்ணணும், ட்ரெஸ் ஒழுங்காக வேர் பண்ணியிருக்கணும், இதான் ரூல்ஸ்ன்றாங்க. இல்லை அதுவும் எங்களால் முடியாதுன்றாங்க. எப்பா எதுக்கு தான் நீங்கள் ஒத்து வருவீங்க, எந்த ரூல்ஸ் போட்டாலுமே வந்து நீங்கள் வந்து அதில் பிரச்சனை தான் பண்ணுவீங்கன்ற மாதிரி தான் இருந்துச்சு. ஸோ இந்த பிரச்சனையில் வந்து இந்த பிரச்சனைலாம் பேசிட்டே இருக்கிறாங்க. ஆனால் ஒரே ஒரு ஆளுக்கு மட்டும் ஒன்று தான் பிரச்சனை, அது ராணுவுக்கு என்ன பிரச்சனைனா, என்னை வந்து இப்படி சொல்லிட்டாங்க, அது யாருமே இங்கே வந்து அட்ரஸ் பண்ணல. அது என்ன சொல்கிறாங்க, மேனேஜர்ஸ்லாம் என்ன சொல்கிறாங்க, உங்களோட தனிப்பட்ட பிரச்சனையை வந்து பேசலாம், கண்டிப்பாக பேசாமல் இல்லை, இது முடித்த உடனே நீங்கள் உங்கள் யூனியன் லீடரை அப்பாயின்ட் பண்ணிருக்கணும், அவங்க நீங்களும் வாங்க, அந்த சம்மந்தப்பட்ட யாரோ அவங்க எல்லாருமே வரும், இல்லை எல்லாருமே கூட வந்து உட்காரோம், அப்போ பேசுங்க, அதுக்கேற்ற முடிவை நாங்கள் சொல்கிறோம். இப்போ வந்து காமனான டாபிக்ஸை பற்றி பேசுன்றாங்க. அப்படிலாம் எப்படி நீங்கள் எப்படி ஸ்கிப் பண்ணிட்டு போவீங்க, இந்த மாதிரி முத்து என்ன எப்படி கை காட்டி கூப்பிட்டாரு, சொடக்கு போட்டாருன்னு, நான் சொடக்கு போட்டேன்னா, ஆனால் முத்து நடுவில் ஒன்று சொன்னார், நான் சொடக்கு போட்டேன் அப்படின்னு வந்து சொன்னான்னா அது உண்மையாக இருந்துச்சுன்னா நான் குறும்படம் கேட்குறேன், அது இருந்துச்சுன்னா நான் வீட்டு வெளியில் போகிறேன், அது இல்லைன்னா அவர் வீட்டு வெளியில் போவாங்களா, இந்த மாதிரி ராணுவம் சத்தியாவன்னு ராணுவம் என்ன சொல்லிட்டாரு, சரி தப்பாக நான் சொல்லிட்டேன், நான் சொடக்குலாம் போடல, ஆனால் அவர் கூப்பிட்டது வந்து இப்படி இருந்துச்சு. அப்போ வந்து கிளியராக பவித்ரா கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு, பவித்ரா நான் உங்ககிட்ட ஃபஸ்ட்டு சாப்பிட்டா தானே சொன்னேன்றாங்க. பவித்ரா ஆமாம். ஸோ அங்கே பிரச்சனை நடக்கும்போது வேறு வழி இல்லாமல் நான் கத்திட்டு அப்பயும் நான் மரியாதையோட வாங்க அப்படின்னு தானே சொன்னோன்னா, ஆமாம் நீங்கள் அப்படி தான் சொன்னீங்கன்னா அவ்வளோதாங்க, இதில் நான் சொல்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை, இவன் வந்து இல்லாத ஒரு விஷயத்த ஒவ்வொரு எக்ஸாஜரேட் பண்ணுறான். அப்புறம் சௌந்தர்யா கிட்ட சொன்னால், சரி சௌந்தர்யா வந்து இந்த மாதிரி என்னை ரெஸ்ட் ரூம்லாம் போட மாட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க, அதுக்கு வந்து அவங்க மன்னிப்பு கேட்கணும் போது எல்லாரும் சொல்கிறாங்க, கிடையாது நாங்கள் ஒரு ரூல் கொடுக்குறோம், ஹெல்மெட் போடுங்க இது பண்ணுங்கன்னா நீங்கள் பண்ணலன்னா வேறு என்ன தாங்க நாங்கள் பண்ணுறது, நாங்கள் சொல்கிறத நீங்கள் கேட்குறதுக்கு நாங்கள் அந்த மாதிரிலாம் எதாவது சொல்ல தான் செய்வோம், அப்போ தான் நீங்கள் கேட்பீங்க அப்படின்றாங்க. ஸோ ராணுவ பேச்சு அங்கே எடுபடலை. அன்சிதாவே அப்பா உங்கள் பிரச்சனை அப்போ மாதிரி பேசிக்கலாம், ஃபஸ்ட்டு நீ உட்காரு காமன் டாபிக் பேசிடுவோன்னு சொல்லிட்டு அந்த பிரச்சனையை முடிச்சு விட்டாங்க. ஸோ வந்து இந்த பிரச்சனை மீட்டிங்கை வந்து கழிச்சிட்ட அப்புறம் எல்லாரும் அவங்கவுங்க வேலையை பார்க்க சொல்லிட்டாங்க, கிச்சன் வேலை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் போயிட்டாங்க. ஸோ அப்புறம் அன்ஷிதா கிட்ட வந்து முத்து வந்து பேசிகிட்டு இருக்காரு, சொல்லுங்கள் இந்த பெஸ்ட்டு ஒஸ்ட்டு பர்ஃபார்மரில் வந்து இருக்கிற பிரச்சனையில் வந்து அன்ஷிதா சொல்கிறாங்க, அந்த மாதிரிலாம் நீங்கள் வைக்கக்கூடாதுங்க, நீங்கள் எப்படிங்க வந்து ஒருத்தங்களுக்கு வந்து இந்த மாதிரி பனிஷ்மெண்ட் கொடுப்பீங்க, அந்த மாதிரிலாம் இங்கே யாருமே இருக்க மாட்டாங்க, ஒஸ்ட்டு பர்ஃபார்மர் மாதிரி எல்லாரும் இங்கே வேலை செய்ய தான் வந்திருக்காங்கன்ற மாதிரி அன்ஷிதா சொல்கிறாங்க. அதுக்கு முத்து வந்து ஒரு வேலிடான ஒரு பாயிண்ட் சொல்கிறாரு, சரிங்க நாங்கள் வந்து என்ன பனிஷ்மெண்ட் கொடுக்கலாம் நீங்கள் சொல்லலாம், அது எப்படி நான் சொல்லணும், அப்போ நானே மேனேஜ் ஆகிடுவேன்னா, ஏங்க நான் வந்து 2 விஷயம் சொன்னேன், ஒன்று அமைதியாக இருக்கணும்னு சொன்னேன், அதுவும் முடியாது, இந்த மாதிரி கேம் ஸ்பாயில் ஆகும்னு சொன்னீங்க, ஓகேன்ட்டேன். சரி வீடை வந்து இந்த மாதிரி வெசில் வந்து வாஷ் பண்ணணும், வீட்டு வேலையை வந்து செய்யணும், 2வது சொன்னேன், அதுவும் முடியாது, இங்கேயும் வேலை செஞ்சுட்டு அங்கேயும் வேலை செய்ய முடியாதுன்னு சொல்கிறீங்க. அப்போது நாங்கள் போடுற ரூலுக்குன்னு ஒரு மதிப்பு இருக்குது, அந்த ரூலை பிரேக் பண்ணால் என்ன பண்ணலான்றதை நீங்களே சொல்லுங்கள், நீங்கள் 2த்தையும் வேணான்னு சொல்லிட்டீங்க, இப்போ 3வதாக ஒன்று என்ன கொடுக்கலாம் அது நீங்களே சொல்லுங்கன்னு அஞ்சுத்தால, இல்லை அது அப்படிலாம் பிரேக் ஆகிடுச்சுன்னா சொல்லுங்கள் மேடம் அப்படின்னோடனே, அதுக்கு பொறுப்பு நான் ஏற்றுக்கிறேன் அப்படின்ட்டாங்க.
கடைசியாக பொறுப்பு நீங்கள் எடுத்துக்கிறேன்னா அப்போது வந்து இந்த மாதிரி ஒரு ரூல் பிரேக் ஆகிடுச்சுன்னா நீங்கள் அவர் வந்து இந்த மாதிரி வீட்டுக்கு வந்து ஒர்க் பண்ணணும், ஓகே வரணும், ஓகே. அதே மாதிரி ரூல் எதுவுமே பிரேக் பண்ணலாம்னா யாருமே டிஸ்டர்ப் பண்ண மாட்டோம், நாங்கள் தானே எவ்வளோ நேரம் வேலை செஞ்சுட்டு இருக்கோம்னு அனுப்பிச்சிட்டு அப்பவும் ஓகேன்ட்டாங்க. சூப்பராக இருந்துச்சு. ஆனால் முத்தோட பாயிண்ட் அந்த விஷயத்தில். ஸோ இந்த பிரச்சனைலாம் இருக்கும்போது ஜெஃப்ரி என்ன பண்ணிருக்காரு, ரூலை பிரேக் பண்ணி அவர் பாட்டு சூசு போயிட்டுருக்காரு. இந்த மாதிரி மாற்றி விடாமல் பிக் பாஸ் கூப்பிட்டு ரூல் மீறப்பட்டது, ஒரு ஆள் வந்து கண்டினியூஸாக நான் சொல்கிற வரைக்கும் சைக்கிளை ரன் பண்ணிட்டே இருக்கணுன்றாங்க. உடனே ஜெஃப் வந்து நம்ம அஜித் சாரை வந்து நீங்கள் தான் பண்ணணும்னு சொல்லிட்டாரு. உடனே அவர் ரன் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த இந்த நடுவில் என்ன நடக்குதுன்னா, விஷாலும் அன்ஷிதா வந்து பேசிகிட்டு இருக்காங்க. அன்ஷிதா கேட்குறாங்க விஷால்னா, ஆப்வியஸாக வீட்டில் இருக்கிற எல்லாருமே அந்த கேள்வி கேட்டாங்க. அன்ஷிதா விஷால் கேட்குறாங்க, அருணுக்கு என்னதான் பிரச்சனை, அவர் ஏன் எது சொன்னாலுமே ஏதாவது பிரச்சனை பண்ணுன்னே பண்ணுறாருன்னு விஷாலும் சொல்கிறாரு. அது அவன் கேம் பிளே போல், நம்ம ஏதோ அதை சொல்ல முடியாது, அவன் ஏதோ பண்ணுமேன்னு பண்ணுறான், அவன் வந்து சும்மாலாம் பண்ணல, ஏதோ அவன் கேம் விளாட்ணுன்னு விளாடுறான், அது அவங்களே கேம் பிளே, நம்ம எதுவும் சொல்ல முடியாதுன்னு பார்க்குறவங்களுக்கு அதான் தோணுச்சு, ஏன் கேம் பிளேக்கு தான் பண்ணுறாருன்ட்டு. ஸோ வீட்டில் இருக்கிறவங்களுக்கே தெரியுது. ஆனால் அருணுக்கு ஏன் அது வந்து பச்சையாக தெரியுது, நம்ம பக்கம் நியாயமே இல்லைன்றது ஏன் தெரியலன்னு தான் தெரியல. அப்புறம் வந்து இந்த டீம்லாம் உட்காந்துட்டு இருந்தாங்க, என்னன்னு தெரியல. இப்போலாம் ஹர்ஷிகாவை விட்டுட்டு அன்ஷிதா கூட தான் நிறைய விஷயம் டைம் ஸ்பெண்ட் பண்ணுறாரு. ஸோ அதை வந்து பின்னாடிலேருந்து கலாச்சிட்டு இருந்தாங்க. அதாவது ஏஞ்சலாக இருக்கும்போது டெவில் கூட பேசிகிட்டு இருந்தான், இப்போ வந்து மேனேஜராக இருக்கும்போது லேபர்ஸ் கூட போய் உட்காந்துட்டு இருக்கான், அவன் கேம் பிளே வித்தியாசம் அந்த மாதிரி கலாச்சிட்டு இருந்தாங்க. எதுக்கு இவருக்கு வந்து 2 பேருமே தேவைப்படுதுன்றது தெரியுது விஷாலுக்கு இந்த இடத்துல. அப்புறம் இதுதான் ஃபஸ்ட்டு டே அண்ட் நைட் டாஸ்க்குன்னு பிக் பாஸ் சொல்லிட்டாரு. ஸோ நைட் ஃபுல்லாக அது கண்டினியூ ஆகும். ஸோ நைட்டு வரைக்கும் லேபர்ஸ் வந்து வெளியில் தான் படுக்கணும், இந்த ரூல்ஸ்க்கு கட்டுப்பட்டு தான் இருக்கணுன்ற மாதிரி சொல்லிட்டாங்க. முத்து வந்து நான் வாசல்லையே படுத்துக்கிறேன், ஏன்னா அவங்களுக்கு ஏதாவது தேவைப்பட்டுச்சுன்னா நான் எடுத்து கொடுக்கணும், தண்ணி அந்த மாதிரி ஏதாவது தேவைப்பட்டுச்சுன்னா எடுத்து கொடுக்கணும், ஸோ நான் வாசலில் படுத்துக்கிறேன். ஸோ அவ்வளோதாங்க, இன்னையோட எபிசோடு அவ்வளோதான். ஃபுல்லாக கலவரம் தான். எனக்கு தெரிஞ்சு அருண் வந்து ஒரு ஃபுல் ஃபயர் மூடில் இருக்கிறாரு. ஆனால் அது என்ன ஃபயருன்றது அவர் எதுக்கெடுத்தாலும் நான் வீக்கெண்டில் பேசுகிறேன் ரொம்ப அவர் பக்கம் தான் நியாயம் இருக்குன்ற மாதிரி சொல்கிறாரு. ஜாக்லினும் அதை கேட்டாங்க, என்னங்க வீக்கெண்டில் பேசுவீங்க அப்படின்றது தெரியல. வீக்கெண்டில் என்ன தான் பேசுறாருன்னு பார்ப்போம். ஆனால் அவர் வீக்கெண்டுக்கு தான் வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. ஆனால் அது வந்து நிறைய பேர் இந்த ஆன்லைன்லலாம் அந்த எக்ஸ்ன்னு சொல்லுவாங்க, அதுலலாம் என்ன சொல்லிக்கிறாங்கன்னா, இவர் வந்து லாஸ்ட் சீசனோட வின்னரோட கேம் பிளேவை தான் வந்து காப்பி பண்ண ட்ரை பண்ணுறாரு. அந்த மாதிரி எல்லாருமே வீட்டில் இருக்க எல்லாருமே ஆப்போசிட்டாக நம்மளை பார்த்தாங்கன்னா நம்ம வந்து ஒரு ஹீரோவாக மாறுவோம் அப்படின்ற மாதிரி லாஸ்ட் சீசனில் ஜெயிச்சவங்க ஒருத்தங்கிறாங்களா, இவருக்கு தெரிஞ்சவங்க தான் ரொம்ப. ஸோ அவங்கள மாதிரி ஒரு காப்பி கேட் பண்ணலாம் ட்ரை பண்ணுறாரு. ஆனால் அவர் பச்சையாக மாட்டிக்கிறாரு, அதுக்கெலாம் வாய்ப்பே இல்லை. ஸோ அவ்வளோதாங்க. இன்னோட எபிசோடு எப்படி இருந்துச்சுன்னு ஏதாவது இருந்துச்சுன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் சொன்னதில் ஏதாவது தப்பு இருந்துச்சுன்னா மறக்காமல் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, அப்படியே பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி கண்டென்ட் பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க. So until then, see you in next episode. Bye.